அன்புக்கினிய தோழர்களுக்கு வணக்கம். மார்ச் 8 இன்று மகளிர் தினம். பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகிவிட்ட இந்த நாட்களில் நாம் பெண்களை கொண்டாட போகிறோமா? பெண்களுக்கான விடுதலை குரலை எழுப்பப் போகிறோமா? என்ன செய்ய போகிறோம் நாம்? பெண் விடுதலை பேச துவங்கி 100 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. ஆனாலும் பெண்கள் மீதான வன்முறைகள் நின்ற பாடில்லை. தினம்தோறும் பெண்கள் மீது நடத்தப்படும் பாலியல் வன்முறைகள் சக மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பற்ற சூழலை படம் பிடித்து காட்டுகிறது. அரசின் போஸ்கோ சட்டமும் வன்முறை வழக்கும் கண்காணிப்பு கேமராவும் திருமண வயது உயர்வும் பெண்களை பாதுகாக்கவில்லை. இன்னும் எழுத்தும் தான் கல்வி என்கின்ற பாடத்திட்டமானது முதலாளிகளிடம் கூலி வாங்கும் அடிமையாகத்தான் பெண்களையும் மாற்றுகிறது. இந்த கல்வியின் நோக்கம் சிந்திக்க வைப்பதல்ல. ஏன் படித்த பெண்கள் கூட சமூக புரிதலின்றி பெரும் சிக்கலில் மாட்டி தவிக்கிறார்கள். அரசின் பெண் கல்வி, பெண் முன்னேற்றம் என்பதெல்லாம் குறைவான கூலிக்கு வேலையாட்களை உருவாக்கும் நோக்கமுடையதாகும். புதிதாக முளைத்துள்ள இணையதளம் ஆன்லைன் கல்வி முறை மாணவிகள் மீதான இன்னொரு பாலியல் தாக்குதலாகும். ஆண்களின் தின்பண்டமாக காட்டும் ஆபாச சினிமா, வீடியோக்கள், டிவி, போதை ஊடக வக்கிரங்கள், இணையதளம், செல்போன் இவையெல்லாம் பெண்கள் மீது அதிகரித்துள்ள பாலியல் வன்கொடுமைக்கு களம் அமைக்கப்பட்டுள்ளது. பெண்கள் மீதான பாலியல் வன்முறைக்கு நல்ல சிந்தனை, விழிப்புணர்வு, ஆண்களின் மனமாற்றம் என்று ஆளும் வர்க்க ஊடகங்கள் பேசி எழுதி படம் காட்டி வருகிறார்கள். வன்முறைக்கான அடிப்படை அரசியல், சமூக அறிவியல் காலணிகளை பேசுவதில்லை. ஏன்? ஜனநாயகம் பேசும் முதலாளித்துவம் கட்டற்ற சுரண்டலுக்கு எளிதான இலக்காகவும் பாலியல் வக்கிரத்திற்கு தகுந்த இரையாகவும் பெண்களை பாவிக்கிறது. முதலாளித்துவமானது லாபம் என்பதை சமூக விதியாக்கிவிட்டது. இதனால் கிராமப்புற விவசாய சமூகத்தில் இருந்த பெண்களின் மீதான குறைந்தபட்ச மதிப்பீடு, அனுதாபம் கூட அழிந்து வருகிறது. லாபத்திற்காகவும் இன்பத்திற்காகவும் சுயநலத்திற்காகவும் எதையும் செய்யலாம் என மனித உணர்வுகளை படுமோசமாக மிருக நிலைக்கு கீழாக கார்ப்பரேட் உலகம் தள்ளி கொண்டிருக்கிறது. கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஆண்டுதோறும் லாப விகிதத்தை உயர்த்துவதால் விலைவாசி உயர்கிறது. கூலியாக வழங்கப்படும் பணத்தின் மதிப்பும் குறைந்து விடுகிறது. பணத்தின் மதிப்பு குறைவதால் குடும்ப செலவை ஈடுகட்ட பெண்கள், குழந்தைகளும் வேலைக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. இயற்கை வளக்கொள்ளை, மானியங்கள், கார்ப்பரேட் வரி குறைப்பு என அரசியல் கஜானாவையும் கொள்ளையடித்துவிட்டு அதன் பிறகு நேரடியாகவும் முன்பை விட அதிகமாகவும் பெண்களை உழைப்புச் சுருளுக்கு கார்ப்பரேட் கும்பல் தயாராகிவிட்டது. மிக குறைந்த கூலிக்கு வேலையாட்களாக பெண்கள், குழந்தைகளையும் திட்டமிட்டு தள்ளுகிறார்கள். இந்த முதலாளித்துவ லாப சுரண்டல் விதியாகும். பெண்களின் பாதிப்புக்கு காரணம் இயற்கை விதி, தலையெழுத்து என அடக்கி ஒடுக்கி வைப்பது நியாயப்படுத்தும் சமூகமானது ஹார்மோன்களின் வளர்ச்சி, உடற்கூறுகளின் அறிவியல் உண்மை குறித்து பேச மறுக்கிறது. உற்பத்தி முறை பணத்திமிர், அதிகார வெறி ஆண்களின் வேட்டையாடும் மனநிலைக்கு தள்ளிவிட்டது. பெண்களை வேட்டையாடும் கொடூர மனநிலைக்கு தொடர்பினை பற்றி இயக்கங்களும் சமூக சிந்தனையாளர்களும் பேசுவதில்லை. முதலாளித்துவ பொருள் உற்பத்தி முறையில் உழைப்புக்கேற்ற பங்கும் மரியாதையும் கிடைப்பதில்லை. அதன் காரணமாக சக மனிதர்களை ஏமாற்றுவதில் தொடங்கி பழக்கம் சமூக பண்பாடாகவே மாறிவிட்டது. எனவே ஆண்கள் எந்த குற்ற உணர்ச்சியுமின்றி பெண்களை ஏமாற்றுகிறார்கள், சுரண்டி பிழைக்கிறார்கள். பெண்களை அடிமையாக வைக்கும் காரணங்களை நாம் ஆராய வேண்டிய தேவை உள்ளது. சமூக காரணங்கள். பலம் பெருமை பேசும் மதமும் சாதியும் பெண்களின் உரிமைகளை மறுத்து பெண்களை அலங்கார பொருள்களாக குடும்ப சொத்துக்களில் ஒன்றாக நிறுத்தி இன்னொரு வீட்டு விலங்காகவும் 90% நீடிக்க செய்கிறது. பிறந்த வீடு, பள்ளி, கல்லூரி, புகுந்த வீடு என்று பெண்களின் வாழ்க்கை சுருக்கப்பட்டிருப்பதால் ஆணாதிக்க சமூகத்தின் ஆபத்தான கேடான போக்கினை அறியாமல் இருக்கிறார்கள். பெண்கள் உயர்கல்வியும் மேன்மை மிக்க பதவிகளிலும் அடைந்திருந்தாலும் கூட பாதிப்புகள், அடக்குமுறைகள் பெருமளவும் இன்று வரை நீடிக்கிறது. தொடரும் கார்ப்பரேட் பாசிச உற்பத்தியில் பெண்களின் குடும்ப உழைப்பிற்கு உரிய பங்கும் வழங்குவதில்லை. மேலும் குழந்தைகளின் ஆண்களின் துணையாகவே கருதப்படுகிறார்கள். தொடரும் கார்ப்பரேட் பாசிச உற்பத்தியில் பெண்களின் குடும்ப உழைப்பிற்கு உரிய பங்கும் வழங்குவதில்லை. மேலும் குழந்தைகளை, உற்பத்தி சக்திகளை வளர்த்திருக்கும் ஆண்களின் துணையாகவே கருதப்படுகிறார்கள். சுரண்டல் மிகுந்த இந்த சமூக அமைப்பும் மனிதர்களிடையே சமத்துவத்தை உருவாக்க முடியாது. தீவிர உழைப்பு சுரண்டலுக்காக சட்ட உரிமைகள் அனைத்தும் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதன் எதிர்விளைவாக மனிதர்கள் நாடோடிகளாக, ஒழுங்கற்ற தான் தோன்றிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். தீவிர கார்ப்பரேட் சுரண்டலுக்கு வசதியாக சமூக அமைப்பை சீரழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்காக சீரழிவுகளை தண்டிக்காமல் மோசமான தீர்வுகள் மூலமாக வளர்த்தெடுக்கப்படுகிறது.
முன்பை விட அரசின் உறுப்புகள், நீதித்துறை, போலீஸ் என அனைத்தும் மக்களுக்கு எதிராகவும் ஒடுக்கும் கருவிகளாகவும் வளர்த்தெடுக்கப்படுகிறது. இதன் மொத்த எதிரொலியாக சமூகத்தில் பலவீனமான பிரிவினையாக கருதப்படும் பெண்கள் மீது பாலியல் வன்முறையாக நிகழ்த்தப்படுகிறது. பெண் அடிமைத்தனம் மிகுந்த சமூக தளமும் அதனை உள்ளடக்கிய அரசு கட்டமைப்பும் நீடிக்கும் வரை பெண்கள் மீதான அனைத்து வன்முறைகளும் தொடரும். அரசியல் காரணங்களாக அரசின் தனியார்மயம், தாராளமயம், உலகமயம் என்கின்ற புதிய பொருளாதார கொள்கை நடைமுறைப்படுத்திய பிறகு பெண்கள் சந்திக்கும் பாதிப்புகளும் தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது. கார்ப்பரேட் மயமாக்கலை வளர்த்து பாதுகாப்பதே அரசின் நோக்கம் பெண்களை பாதுகாப்பதல்ல என்பதை தினசரி பெண்கள் மீது நடத்தப்படும் பாலியல் வன்முறைகளை நாம் சாட்சியாக பார்க்கலாம். கல்வி, மருத்துவம், விவசாயம், இயற்கை வளம், தொழில்துறை, பொதுத்துறை என எல்லா துறைகளிலும் கார்ப்பரேட்டை புகுத்திய அரசு பெண்களுக்கு எப்படி நன்மை செய்யும் சிந்தித்து பாருங்கள். கார்ப்பரேட் அரசு சார்ந்த கட்டமைப்பு என்பதால் பெண்களுக்கு சிந்திக்கும்படியான கல்வி பாடத்திட்டங்களை வழங்குவதில்லை, வழங்க போவதுமில்லை. பெண்கள் மீதான தாக்குதலுக்கு அரசு கட்டமைப்பு முழுமையாக தீர்வோ தண்டனையோ வழங்காது. குற்றங்களின் ஆணிவேரை அடையாளப்படுத்தியும் காட்டவும் முடியாது. பெருகி வரும் பாலியல் குற்றங்களை தடுக்க வழக்கு, சிறை தண்டனையுடன் சொத்துக்களை பறிமுதல் செய்து தண்டிக்காமல் வாய்தா வழங்கி வேடிக்கை பார்க்கிறது இந்த அரசு. ஆகையால் டோட்டல் சிஸ்டத்தையும், அதாவது சமூகம், மதம், அரசு என அனைத்தையும் புரிந்து கொண்டு வீதியில் இறங்கினால்தான் 75 கோடி பெண்களின் பாதுகாப்பை உத்தரவாதம் செய்ய முடியும். தத்துவார்த்த காரணங்களாக நாம் பார்க்க வேண்டியது, மனிதகுல வரலாற்றில் மாறிக்கொண்டே வரும் பொருள் உற்பத்தி முறைதான் மனிதர்களின் உணர்வு, சிந்தனை, ரசனை, கலாச்சாரம், நடை, உடை, பாவனை, ஆயுள் என சகலத்தையும் தீர்மானிக்கிறது என்கிறது மார்க்சியம். மனிதனை தீர்மானிப்பதில் பொருள் உற்பத்தி முறைதான் தீர்மானகரமான சக்தியாக உள்ளது. இதனை தொடர்புபடுத்தியதாக பாடத்திட்டங்கள் இல்லாததால் சுற்றியுள்ள ஆபத்தை உணர முடியாத நிலையில் பெண்கள் இருக்கிறார்கள். காய், பழம், கிழங்கு, இலைகளை உண்டு மரங்களில் வாழ்ந்த மனிதன் விலங்குகளை ஒத்த உறவுகளையே காணப்பட்டான். நதிக்கரை ஓரங்களில் நீர் நிலம் சார்ந்து பயிரிட்டு வாழத் துவங்கிய மனிதனுக்கு உற்பத்தி, உழைப்பிற்கு சக மனிதனின் உதவிகளை தேவைப்பட்டது. அங்குதான் உறவுகளின் தேவை ஏற்பட்டது. பொருள் உற்பத்தியோடு தான் உறவுகள் தோன்றி வளர்ந்தது. உற்பத்தியோடு ஏற்பட்ட வேலை பிரிவினையில் பெண்கள் வீட்டு வேலைக்கு ஒதுக்கப்பட்டார்கள் என்பது ஆணாதிக்க வரலாற்றின் துவக்க காலகட்டமாகும். மாதவிடாய் பேறு காலகட்டத்தை கேடாக காட்டிவிடாதீர்கள். அங்கு உருவான தேவைக்கு மிஞ்சிய உபரி பொருட்களை பாதுகாக்க நியமிக்கப்பட்டவன் குழு தலைவன் என உருவெடுத்தான். அத்துடன் அதிகாரமும் ஆணாதிக்கம் உருவானது. பெண் அடிமைத்தனமும் தொடங்கியது. இதற்கு என்ன தீர்வு என்று நாம் பார்க்க வேண்டிய அவசியம் உள்ளது. பெண்கள் சந்திக்கும் எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் அதனை நேற்று, இன்று, நாளை என முப்பரிமாணத்தில் பார்த்து தீர்வு காண முயல வேண்டும். பிரச்சனைகளின் பரிணாம வளர்ச்சியையும் அதன் இயக்க போக்கையும் கவனிக்க வேண்டும். குறைந்தபட்சம் அறிவியல் பார்வை, நேர்மை, சுய கட்டுப்பாடு, சுரண்டல், நுகர்வு வெறி, மூட நம்பிக்கை எதிர்ப்பு, திறமைக்கேற்ற 8 மணி நேர உழைப்பு, சமத்துவம், ஒழுக்க நெறி ஆகியவற்றை கொண்ட சோசலிச விழுமியங்களை பெண்கள் உயர்த்தி பிடிக்க வேண்டும். சோசலிச கொள்கையில் தான் பெண்களின் சம உரிமையும் சுதந்திரமும் சமூக பாதுகாப்பும் விடுதலையும் அடங்கியிருக்கிறது என்பது சோவியத் ரஷ்யாவின் நிரூபணமாக செயல்பட்ட ஒரு உண்மை. இன்றளவும் நிலம் அரசுடைமையாக உள்ள வியட்நாமில் டைவர்ஸ் வழக்குகள், அதாவது விவாகரத்து வழக்குகள், சிவில் வழக்குகள் சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு இல்லை. பெண்களின் மீதான சமூக மற்றும் குடும்ப வன்முறைகள் தடுக்கப்பட்டு பாலின சமத்துவம் என்று நடக்கிறதோ அன்றுதான் பெண்களின் விடுதலை உறுதியாகும். அன்று சொல்வோம் பெண்களுக்கான வாழ்த்துக்களை.